ஆயக்கலைகள் 64 அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க. மீனராசி நேயர்களுக்கு புதுசாக அப்படி என்ன இருக்க போகுது, எப்பவும் போல வாழ்க்கை கீழே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க. அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ளே போகலாங்களா? என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. பழனி ஆண்டவா, செந்தூர் வேலவா, சீரும் போர் தளபதியே, சேவல் கொடி ராஜாவே, நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும். இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிற, இவங்களுக்கு ஒன்றுனா நீதான் ஐயா பொறுப்பு. அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும். தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல்னு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்து வைங்க. ஒவ்வொரு பதிவும் உங்களையும் வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தாங்க போட்டுட்ருக்கோம். மீனராசிக்காரங்க போர் குணம் கொண்டவங்க. உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க, குரு பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க, எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போகிற பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துப்பாங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே மீன ராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள். வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் மீன ராசிக்காரங்க. கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போது நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசாக ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும். மீனராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தீங்க, சொத்துக்களை இழந்தீங்க, தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள், எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கவங்க தான் நீங்கள். ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது, என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடந்துட்டுருக்கு அப்படின்னு தான் பெரும்பாலான மீனராசிக்காரங்க சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. நீங்கள் என்ன தான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழலில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தாங்க இருக்குது. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். கடந்த காலகட்டங்களில் இந்த மீனராசிக்காரங்களுக்கு சனி பகவான் மூலமாக நிறைய இழப்புகளையும் சிக்கலையும் பெரும்பாலும் அதிகமாக சந்திச்சிருப்பீங்க. ஆனால் தற்பொழுது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. ஏன்னா கடந்த நாட்கள் வந்து நல்ல ஒரு நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்லது நடந்துடாதா, நம்ம வாழ்க்கை முன்னேறிடாதா அப்படின்னு நினச்சி உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் மிகப்பெரிய நாட்களாக அமைய போகுது. ஏன்னா கடந்த நாட்கள் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை மட்டும் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. ஆனால் தற்பொழுது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுதுங்க. சனியுடைய பயிற்சினாலையும் குரு பயிற்சினாலும் சுக்கிர பயிற்சி சூரிய பயிற்சி ராகு கேது பயிற்சி அதனால் ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வீரபத்ர ராஜயோகம் அது மட்டும் இல்லாமல் 5 கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது. இத்தனை பலன்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. இதன் மூலமாக இந்த 2026 நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு நாட்களாகவே பார்க்கப்படுதுங்க வரக்கூடிய நாட்கள். முதலாவதாக உங்களுக்கு இந்த வீரபத்ர ராஜயோகம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு
கிடைக்க போகுதுங்க. அது என்ன சாமி இந்த வீரபத்ர ராஜயோகம், இது சரியாக தெரியலையே எங்களுக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அதாவது பார்த்திங்கன்னா சுக்கிர பகவானும் புதன் பகவானுடைய சேர்க்கை பார்த்திங்கன்னா அடுத்து வரக்கூடிய ஒரு 60 நாட்களுக்கு இதனுடைய காலகட்டம்னே சொல்லலாம். ஏன்னா இந்த சுக்கிரன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் திடீர்னு வரப்போகுது. அது ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட 2-3 வருடமாக வந்து வரன் பார்த்துட்ருப்பீங்க, வரனே அமைஞ்சிருக்காது. இந்த இடைப்பட்ட 2 மாதங்களில் நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் அமைய போகுது. இந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு ஆச்சரியமான விஷயம் எல்லாமே இந்த வீரபத்ர ராஜயோகம் காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தினா என்னென்னு பார்த்திங்கன்னா சனி பகவான் தற்பொழுது உங்களுடைய மீன ராசியில் தான் இருக்கார். தற்பொழுது அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. வக்ர நிவர்த்தினா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இத்தனை நாட்களாக மைனஸாக, அதாவது கெட்டது மட்டுமே பண்ணிட்டு இருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு 6 மாதங்களுக்கு உங்களுக்கு முழுவதுமாக ப்ளஸ்ஸாக மட்டுமே செயல்பட போகிறார். இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் நீங்கள் சனி பகவான் மூலமாக எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டுருக்கீங்களோ அது அனைத்தும் திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. அதற்கடுத்து பார்த்திங்கன்னா குருவுடைய வக்ர நிவர்த்தி உங்களுடைய ராசியில் 8ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துல லக்னஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால இத்தனை நாட்களாக கிடைக்காம இருந்த குரு பயிற்சி பலன்கள் தற்பொழுது இப்போ உங்களுக்கு சனி பகவானும் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. குருவுடைய வக்ர பயிற்சி பலன்களும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுதுங்க. இதன் மூலமாக பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு கேது பயிற்சி. ராகு கேது பயிற்சின்னு சொன்னாவே பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரங்க பயப்படுவாங்க. ஏன்னா இந்த ராகு கேது பயிற்சி நினச்சி நிறைய வந்து ஒரு மைனஸான ஒரு தாட், அதாவது நெகட்டிவான தாட் மட்டும்தான் மக்கள்கிட்ட அதிகமாக இருக்குதுங்க. ராகு கேது பயிற்சின்னு வந்ததுனாலே வாழ்க்கையில் முன்னேற முடியாது அவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு நெகட்டிவான தாட் இருக்குது. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா இந்த ராகு கேது பார்த்திங்கன்னா கேது பகவான் உங்களுக்கு என்ன பண்ணுறார் அப்படின்னா உடல் சார்ந்த பிரச்சனை அப்படிங்கிறது இந்த 2026 உங்களுக்கு முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது. ஏன்னா கடந்த காலகட்டங்களில் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போவீங்க, என்ன நோயினே தெரியாது, 2000-3000 செலவாயிட்டே இருந்திருக்கும். அடிக்கடி குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது, அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது, இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனைகளால் மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டவங்க தான் நீங்கள். ஆனால் தற்பொழுது இந்த வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாக போது. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, ஒரு ஐடி ஜாபோ, ப்ரைவேட் ஜாபோ, பேங்க் ஜாபோ, நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க. கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்கள் அலைஞ்சிட்டு இருக்கிறவர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க. இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனி அணைச்சு வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறமும் உங்கள் கூடயும் நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடைச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்றைக்கு வரைக்குமே இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இனி நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும், முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகளிலிருந்து சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது. ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். அடிச்சு பிடிச்சி நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனால் கூட அக்கம் பக்கம் இருக்கவங்க தெரிஞ்சவங்களுக்கு எடுத்து வர்றதுக்கு நிறைய நபர்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்துலேயே பார்த்திங்கன்னா சுத்த ஜாதகம், ராகு கேது ஜாதகம், செவ்வாய் ஜாதகம் இருக்கிறதுனால திருமண தடை அப்படிங்கிறது ஆண்களுக்கு அதிகமாகவே ஏற்பட்டுருக்கு. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் திருமண வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் விரைவில் அடியெடுத்து வைக்க போகிறீங்க. வாழ்க்கை துணைகள் இந்த மீனராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து 2வது திருமணம், அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி 2வது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா, ஊருக்காரங்க தப்பாக நினச்சிருவாங்களா, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து 2வது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க. இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட்டால் இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது
அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்திற்காக இங்கே மீனராசி நேயர்கள் பார்த்திங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, வாரத்தில் 3 நாள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம், ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை, கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிற நபர்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு வரக்கூடிய ஒரு 6 மாதங்களுக்குள்ளே உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாகி உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும். காதலிப்பவர்களுக்கு இந்த 2026 இந்த கடைசி இந்த 6 மாத காலகட்டம் அப்படிங்கிறது நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுதுங்க. கடந்த காலகட்டங்களில் அதிகமாக பிரேக்கப்பு, சண்டை சச்சரவு எல்லாமே உங்களுக்கு அதிகமாக நடந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும்போது பேரண்ட்ஸே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. நீ வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. மீனராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ, அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ, நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுதுங்க. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது. இனி உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது. உங்களை விட்டு சென்ற உறவுகள் எல்லாமே பல நாள் கழித்து மீண்டும் உங்களை தேடி வர போகிறாங்க. அது குடும்ப உறவுகளாக இருக்கட்டும், இல்லை சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், இல்லை நண்பர்களாக இருக்கட்டும், இல்லை காதலியாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே உங்களுடைய வளர்ச்சியை கண்டு மீண்டும் உங்களை தானாகவே தேடி வர போகிறாங்க. அந்தளவுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுது. மீனராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிக சிறப்பான பலன்கள் கிடைக்கும். சில இடங்களில் வேலைகள் சவாலை உண்டாக்கும், சில இடங்களில் போராட்டமாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பதவி உயர்வு வரலாம், ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் உடனே நடக்கும். வியாபாரத்தில் பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும். தொழிலில் புதிய முதலீடுகளை போட்டு தைரியமாக இருங்கலாம். குடும்பத்திலிருந்து வந்த மன கஷ்டம் விலகி குதூகலம் அதிகரிக்கும். பிள்ளைகளால் நிம்மதி பிறக்கும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் சுமூகமான சூழல் இருக்கும். எதிர்பார்த்த வாய்ப்புகள் தள்ளி போகலாம். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் பண வரவு அதிகரிக்கும். பங்கு பரிவர்த்தனையில் இறங்க ஏற்ற நேரம் இது. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் பிரச்சனைகள் தீரும். பிள்ளைகளால் செலவுகள் உண்டாகலாம். பெரியோர்களின் ஆசி உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்திற்காக பண சேமிப்பில் அக்கறை செலுத்தலாம். கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் செல்வ வளம் பெறுவீங்க. புதிய முதலீடுகளில் மிக எதிர்பார்ப்போடு இறங்கலாம். சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி உயர்வு தாழ்வு கலந்த பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும். சுக்கிரனுடைய சஞ்சாரத்தால் அந்நிய பெண்களால் சில ஆதாயங்கள் கிடைக்கும். நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய இடங்கள்னு பார்த்தீங்கன்னா பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். புதிய முதலீடுகளை நிதானமாக செய்ய வேண்டும். இந்த காலகட்டம் மீனராசிக்காரங்களுக்கு தங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் நன்மைக்காக அயராது பாடுபட வேண்டியிருக்கும். பண விஷயத்தில் மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். மேலும் பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும். நீங்கள் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். முயற்சிகளில் வெற்றி பெறுவீங்க. வழக்குகளில் சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கும். எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்பிற்கு. முன்னேற்றத்திற்கு தடை எதுவும் இருக்காது. புதிய பொருட்களின் சேர்க்கையும் உண்டாகும். சிலருக்கு பயணங்களும் அதன் மூலம் ஆதாயமும் ஏற்படும். ஷேர் மூலமும் சிலருக்கு பணவரவுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீங்க. ஆனாலும் 3வது நபர்களின் தலையீடு காரணமாக குடும்பத்தில் அடிக்கடி வீண் விவாதம், கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றக்கூடும். ஒருவரையொருவர் அனுசரித்து செல்வது நல்லதுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகும். பிள்ளைகள் வகையில் பெருமை சேரும். உறவினர்கள் வருகையும் அவர்களால் உதவியும் உண்டு. அவர்களில் சிலர் மூலம் ஆதாயம் கிடைப்பதற்கும் வாய்ப்பிருக்கு. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. உடல் நலனில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளவும். அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும். ஆனால் இதுவரை இருந்த அவப்பெயர் நீங்கி செல்வாக்கு அதிகரிக்கும். வீண் மனக்கவலை மறையும். அதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டும். தொழில் வியாபாரம் நன்றாகவே இருக்கும். போட்டிகள் குறையும். சக வியாபாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வாங்க. சிலருக்கு வியாபார விஷயமாக வெளியூர் பயணம் மேற்கொள்ள நேரிடும். பங்குதாரர்கள் அனுசரணையாக இருப்பாங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்பத்தில் அனைவரையும் அனுசரித்து செல்வது நல்லது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு உற்சாகத்தை தரும். வேலைக்கு செல்லும் பெண்கள் அலுவலகத்தில் தங்கள் பொறுப்புகளில் கவனமாக இருப்பது அவசியம். இலகிய மனம் கொண்ட மீனராசி நேயர்களே, நீங்கள் பொது சேவையில் நாட்டம் உடையவர்கள். இந்த காலகட்டம் கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது. மற்றவர்கள் உதவியால் காரிய அனுகூலம் உண்டாகும். பகைகளில் வெற்றி கிடைக்கும். பண வரத்து தாராளமாக இருக்கும். கையிருப்பு கூடும். இதுவரை இருந்த தொல்லைகள் நீங்கும். நீண்ட தூர பயணங்களால் லாபம் உண்டாகும். மனதில் தைரியம் பிறக்கும். சுக்கிரனுடைய சஞ்சாரத்தால் வாக்கு வன்மையால் ஆதாயத்தை பெறுவீங்க. உயர்மட்ட பதவியில் உள்ளவர்களின் உதவி உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரம் சற்று நிதானமாக நடக்கும். எதிர்பார்த்த லாபம் இருந்தாலும் தொழில் தொடர்பான செலவுகள் கூடும். சரக்குகளை வாங்கும் போதும் கவனித்து வாங்குவது பாதுகாப்பாக அமையும்.
மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. அந்த வகையில் பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் வேலை விஷயமாக பயணம் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும். வாய்ப்புகள் வந்து குவியும். எந்த ஒரு வாய்ப்பையும் நிராகரிக்க வேண்டாம். பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். உத்தியோகத்தில் உங்கள் திறமையை வெளிப்படும். மேலிடத்திலிருந்து பாராட்டுகளை பெறுவீங்க. சக ஊழியர்கள் மத்தியில் மதிப்பு கூடும். அடுத்ததாக உத்திரட்டாதி நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த காரிய வெற்றி உண்டாகும். வாழ்வில் முன்னேற்றம் காண்பீங்க. உடல் ஆரோக்கியம் பெறும். வீண் அலைச்சல் ஏற்படலாம். சில நேரங்களில் நிர்பந்தத்தின் பேரில் விருப்பமில்லாத வேலை செய்ய நேரலாம். குடும்பத்தில் இருப்பவருடன் திடீர் மனஸ்தாபங்கள் உண்டாகும். பிள்ளைகளிடம் அனுசரித்து செல்வது நல்லது. அடுத்ததாக ரேவதி நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் எதிலும் எச்சரிக்கையாக செயல்படுவது நன்மை தரும். நல்ல விஷயங்கள் நிகழும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த கடன் தொல்லை ஒழியும். தம்பதிகளுக்கிடையே அன்பு மலரும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை சேர்ப்பீங்க. தடைப்பட்ட திருமணம் கைகூடி வரும். மன பிரச்சனைகள் விலகும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் பார்த்தோம்னா தினமும் வீட்டில் பஞ்சமுக தீபம் ஏற்றி தரிசித்து வர மன அமைதி கிடைக்கும். காரிய அனுகூலம் உண்டாகும். நன்றி, வணக்கம்.